இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 10ஆம் வகுப்பு மற்றும் 11ஆம் வகுப்புக்கான தேர்வு முடிவுகள் மே 19ஆம் தேதி வெளியாகும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது பார்த்தீங்கன்னா தேர்வு முடிவுகள் தேதி மாற்றம் செய்யப்பட்டு புதிய அறிவிப்பு ஒன்று விலகியுள்ளது. அது என்ன என்பதை பற்றியும் ரிசல்ட் செக் பண்ணாத மெத்தட் என்ன என்பதை பற்றியும் இந்த வீடியோவில் அப்டேட்டில் பார்க்க போகிறோம். இதுதான் தற்போது வெளியான முக்கிய அறிவிப்பு. எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாளை மறுநாள் வெளியாகிறது ரிசல்ட் சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு மற்றும் 11ஆம் வகுப்புக்கான பொதுத் தேர்வு முடிவுகள் மே 16ஆம் தேதி வெளியாகிறது. மே 19ஆம் தேதி தேர்வு முடிவுகள் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தேர்வு முடிவுகள் தேதி மாற்றம் செய்யப்பட்டதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு தேர்வு முடிவுகள் வந்து results.digillocker.gov.in என்ற வெப்சைட் மூலமாகவும் tnresults.nic.in என்ற வெப்சைட் மூலமாகவும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ரிசல்ட் வந்து மாணவர்களுடைய மொபைல் நம்பருக்கு SMS அனுப்ப சொல்லியிருக்காங்க. தற்போது ரிசல்ட் செக் பண்ணாத மெத்தட் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். கூகுள் சர்ச்சில் போயிட்டு TGTNGOVன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துன்னு tg.tn.gov.in ஒரு வெப்சைட் யோகம் அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் ஓப்பன் பண்ண பிறகு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ரிசல்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸாமினேஷன் ரிசல்ட் இருக்கும். ரிசல்ட் வந்த பிறகு இதில் உங்களுக்கு வந்து 10th ரிசல்ட் 11th ரிசல்ட் ஆப்ஷன் ஆகும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ரிசல்ட் செக் பண்ணலாம். அப்படி இல்லைனா கூகுள் சர்ச்சில் போயிட்டு TN ரிசல்ட்ஸ்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். TN ரிசல்ட்ஸ் NICன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எழுதுனே tnresults.nic.in ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். இதில் +2 ரிசல்ட் +1 அரியர் எக்ஸாமினேஷன் இருக்கும். 10th ரிசல்ட் வந்த பிறகு 10th ரிசல்ட் +1 ரிசல்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி தான் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டேட் ஆஃப் பர்த் நம்பர் என்டர் பண்ணி கெட் மார்க்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரிசல்ட் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வெப்சைட்டில் எரர் ப்ராப்ளம் வரும் சமயத்தில் நீங்கள் டிஜிலாக்கர் வெப்சைட் மூலமாக செக் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கூகுள் சர்ச்சில் போயிட்டு டிஜிலாக்கர்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் உடனே digillocker.gov.in ஒரு வெப்சைட் ஷோக்கும் அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் ஓப்பன் பண்ண பிறகு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா செக் ரிசல்ட் இருக்கும். அதிலே வந்து நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ரிசல்ட் வந்த பிறகு இதில் வந்து கிளாஸ் 12th ரிசல்ட் இருக்குது. கிளாஸ் 10th கிளாஸ் 11th ரிசல்ட் ஆப்ஷன் ஷோ ஆகும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ரோல் நம்பர் டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட் ஷோ ஆகும். இது மட்டும் இல்லாமல் ப்ளே ஸ்டோரில் வந்து TN 10th ரிசல்ட்னு மொபைல் ஆப்பும் இருக்கும். அதை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ரிசல்ட் செக் பண்ணலாம். இதுதான் 10th 11th ரிசல்ட் குறித்து வெளியான முக்கிய அறிவிப்புகள். செக் பண்ணாங்க மெத்தட். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.